தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அவர்களுக்கு நமக்கும் எவ்வளவு பேசினாலும் அவர்கள் மேகதாதை கட்ட வேண்டும் என்று தான் பேசுவார்கள். நான் கிருஷ்ணா கொண்டு எல்லா சீஃப் மினிஸ்டரோடும் 6-7 சீஃப் மினிஸ்டரோடு பேசியிருக்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் பேசியிருக்கிறார், தேவகவுடாவோடு பேசியிருக்கிறோம். அதனால் எல்லாரும் ஒரே மாதிரி தான் குரல் பேசுவார்கள். கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் DK சிவகுமார் தொடர்ந்து பேசி வரும் நிலையில் 19ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் மேகதாது விவகாரம் தொடர்பாக தனி தீர்மானத்தை முன்மொழிந்தார். இந்த தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தில் 2007ஆம் ஆண்டு காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு மற்றும் 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் பிற பேசின் மாநிலங்களின் ஒப்புதல் இல்லாமல் கர்நாடகம் ஒருதலைபட்சமாக அணை கட்ட முயற்சிப்பதை தமிழ்நாடு வலுவாக எதிர்க்கிறது என்றும் மத்திய அரசு எந்தவித தொழில்நுட்ப அல்லது சுற்றுச்சூழல் அனுமதியும் வழங்கக்கூடாது என வலியுறுத்தப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு கட்சி உறுப்பினர்கள் இதை ஆதரித்து பேசினர். அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் ஆதரவு தெரிவித்ததால் ஒருமித்த குரலில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் இது குறித்து முன்னாள் நீர்வளத்துறை அமைச்சரும் திமுக பொதுச் செயலாளருமான துரைமுருகன் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் இப்படிப்பட்ட தீர்மானங்கள் பலமுறை நிறைவேற்றப்பட்டுள்ளன. இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு கர்நாடக அரசு பணிந்து விடாது. அவர்களுக்கும் நமக்கும் எவ்வளவு பேசினாலும் அவர்கள் மேகதாதுவில் அணை கட்ட வேண்டும் என்றுதான் பேசுவார்கள். நான் கிருஷ்ணா முதல் 6-7 முதலமைச்சர்களுடன் பேசியுள்ளேன். தலைவர் கலைஞர் அவர்களும் பேசியிருக்கிறார். ஆகையால் எல்லாரும் ஒரே மாதிரி தான் பேசுவார்கள். அணையை கட்டினால் இப்போது வருகிற தண்ணீர் கூட வராது. அணை கட்டினால் அணை நிரம்பி வெளியேறும் நீர் மட்டுமே நமக்கு வரும். இவர்கள் திருப்திகரமாக எப்போது திறப்பார்கள் என்று கேட்டால் அவர்களுக்கு எப்போது வெள்ளம் வருகிறதோ அப்போதுதான் திறப்பார்கள். ஆகையால் தீர்மானத்தை வரவேற்கிறேன். ஆனால் அது மட்டும் போதாது. தமிழகமே ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிறது என்பதை உணர்த்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இது குறித்து தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது வரவேற்கத்தக்கதுதான். ஆனால் இது முறை பல முறை இப்படிப்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானத்துக்கு ஏற்றுக்கொண்டு கர்நாடக அரசு பணிந்து விடாது. அவர்களுக்கு நமக்கும் எவ்வளவு பேசினாலும் அவர்கள் மேகதாதை கட்ட வேண்டும் என்று தான் பேசுவார்கள். நான் கிருஷ்ணா கொண்டு எல்லா சீஃப் மினிஸ்டரோடும் 6-7 சீஃப் மினிஸ்டரோடு பேசியிருக்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் பேசியிருக்கிறார், தேவகவுடாவோடு பேசியிருக்கிறோம். அதனால் எல்லாரும் ஒரே மாதிரி தான் குரல் பேசுவார்கள். ஆனால் அதை கட்டினால் இப்பொழுது வருகிற தண்ணீர் கூட வராது. அதனால் அவங்க நமக்கு நோமேன் தண்ணி, அதாவது அவங்க டேமில் தண்ணி குதிச்சிச்சுன்னா கீழே காத்தாது, அது நோமேன் ஏரியா, அதில் வர தண்ணி தான் நமக்கு வருதுன்னு இருக்குது. இவங்க நான் திருப்திகரமாக எப்போ திறப்பாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு வெள்ளம் வந்து தான் தடுப்பாங்க. ஆகையினால் நான் தான் சொன்னேன், ஒரு வரவேற்றதுக்காக வரவேற்கிறேன். ஆனால் அது மட்டும் போதாது. தமிழகமே ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிறது என்பதற்கு சர்வகட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொன்னேன். எந்த கூட்டம் கூட்டினாலும், எந்த சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினாலும் இதனுடைய முடிவுகளை அறிவிக்கிற உரிமை உச்ச நீதிமன்றத்துக்கு தான் உண்டு. ஆகினாலே அவர் கூட சுப்ரீம் கோர்ட்டில் இதெல்லாம் தள்ளி போட்டுட்டார் என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு அதெல்லாம் உடன்பாடில்லை. ஆகியனாலே சொல்லுகிறேன்,
சரியான வக்கீல்களை வைத்து சரியாக வாதாடி சரியான நேரத்தில் மத்திய சர்க்காருக்கு கெடுக்கவிடி போட்டால் ஒழிய நம்மால் இது சமாளிக்க முடியாது. ஏனென்றால் இது ஒன்றல்ல, 2-3 தரம் அவங்க பிளான் போட்டு அனுப்பிச்சாங்க. சென்ட்ரல் வார்ட் கமிஷனுக்கு அனுப்பிச்சாங்க. சென்ட்ரல் வார்ட் கமிஷன் வேறு அனுப்பிச்சாங்க. அது ஏற்றுக்கலை. சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் ஏற்றுக்கலை தான். ஆகையினால அவங்க தீர்மானம் ப்ராஜெக்ட் போட்டு வந்தாலும் அது 6-7 கட்டங்களை தாண்டி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்மக்கிட்ட வரணும். கடைசியில் நம்ம ஓகே பண்ண தான் போகணும். ஆகையினால் ஒரு ஆர்வத்தோடு புதியதாக வந்திருக்கிறோம் என்ற ஆர்வத்தோடு என் மதிப்புக்குரிய நண்பர் கர்நாடக முதல்வர் சிவகுமார் அவர்கள் இதில் முந்தி இருப்பது, பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் என்பது சரியானதல்ல. கோர்ட்டு முடிவுக்கு பிறகு மறுபடியும் என்ன பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? ஆகையினால் பேச்சுவார்த்தைக்கு ஈடுபட்டால் மறுபடியும் நாம் இழப்போம் என்றால் இப்படியுள்ள ஒரு தரம் வரல, 36 முறை 37 முறை நாங்கள் பேசியிருக்கோம். எல்லா மந்திரிகளோடும் பேசியிருக்கோம். குண்டுராவ் பேசியிருக்கோம், இருக்கோம், கிருஷ்ணாகிட்ட பேசியிருக்கோம், அப்புறம் யாரோ ஒரு தேவதாஸ் அவர்கிட்ட பேசியிருக்கோம், எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கோம். ஆனால் தலைவரே வந்து பேசியிருக்காரு. டெல்லியில் 2 நாள் அப்போ தேவகவுடா பிரசிடென்ட்டு அவரை வச்சே பேசி பார்த்தோம், நடக்கலை. அதனால் இது நம்முடைய வாழ்வாதார பிரச்சனை. இதில் எந்த விதமான கட்சி மனவாத்தங்கள் இல்லாமல் இதில் ஒற்றுமையாக இருந்தால்தான் நுழையணும். அதனால்தான் நான் சொன்னேன், ஒன்று உச்சிக்கு கர்நாடகத்தில் எதிர்கட்சிகள் அவர்கள் ஒருவர் மோதிக்கொள்வதில்லை. இங்கே தான் அப்படி ஒருவர் நீ செய்யலை நான் செய்யலைன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை எதிர்க்க வேண்டும். அது செய்வார்கள் என்று கருதுகிறேன். என்னை பொறுத்த வரையில் இதை இந்த முதல் ட்ரிபுனலுக்கு போயிருந்து எல்லாத்தையும் படிப்படியாக தெரியும் எனக்கு. ஆகையினால் இது என்னோடு ரத்தத்தோடு கலந்துருக்கிற ஒரு சப்ஜெக்ட். அதனால் எனக்கு இன்றைக்கி ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. மகிழ்ச்சி அடைகிற தப்பு இல்லை. என்ன ஸ்டாண்ட் எடுக்கலான்னு புதிய அரசு சொன்ன என்ன பண்ணணும்? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணுமா சார்? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். அப்போ தான் அதுக்கு ஒரு இது இருக்கும். அடுத்து அதனால் மட்டும் அல்ல, இதனால் மட்டும் அல்ல, உச்சநீதிமன்றத்தில் சரியான வழக்கறிஞர் வைக்கணும், சரியாக வாதாடணும், சரியான நேரத்தில் சரியான புள்ளிவர்கள் கொடுக்கணும். அந்த கதையெல்லாம் கொடுக்கணும். அது யார் கொடுக்கலன்ற கதையெல்லாம் எனக்கு தெரியாத பேச விரும்பலை. நீங்கள் போயிட்டாங்க. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.